வணக்கம். இன்றைக்கி வெண்டிக்காய் மொச்சையும் சேர்த்து மண்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி அது செய்யலான் இருக்கேன். வெள்ளை மொச்சை, வெண்டைக்காய் ரெண்டும் சேர்த்து மண்டி வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சாப்பாட்டு அரிசியை களைஞ்சி இந்த தண்ணியை எடுத்துக்குவோம். சாப்பாட்டு அரிசி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து ரெண்டாவது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கொஞ்சமாக வச்சு கொலக்கொலணும் தண்ணியாக எடுத்து அதை ஒரு சட்டியில் வச்சுக்குவோம். மண்டிக்கு இந்த கழனி கழனி ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே முக்கியமாக ஊற்றுறது. மொச்சை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். வெள்ளை மொச்சை அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையானது அதுக்கு என்னென்ன தேவை: வெள்ளை மொச்சை 100 கிராம், வெள்ளை மொச்சை 1/4 கிலோ, வெண்டைக்காய், பெருங்காயத்தூள், இந்த கழனி அரிசி களைஞ்ச கழனி தண்ணி, வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு பல் நச்சு வச்சுருக்கேன், 1-2 நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 5 வரமிளகா, 5 பச்சை மிளகா சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி, சின்ன தக்காளி 4 தக்காளி வச்சுருக்கேன். புளி பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இந்த புளியை எடுத்து அந்த கழனி தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். இந்த மண்டிக்கு தேவையான புளி அந்த கழனி தண்ணியில், அரிசி களைஞ்ச தண்ணியில் அதில் ஊற வச்சுட்டோன்னா அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதில் உப்பு போட்டுக்குவோம். இந்த மண்டிக்கு தேவையான அளவு என்ன உப்போ அதோட ஊற வச்சுக்குவோம். தண்ணியில் சேர்த்து புளி, தண்ணி, உப்பு 3 ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ குக்கரில் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊறின மொச்சையை அதில் போட்டு வேக வைக்கிறேன். 1 டம்ளர் மொச்சை கீழே இருக்கணும், தண்ணி கொஞ்சம் மேலே இருந்தால் போதும். 1 டம்ளர் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி போதும். மொச்சையெல்லாம் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் அந்த மொச்சை பயிருக்கு வேக வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டு மூடியை போட்டு மூடி விசிலை போட்டுடலாம். விசிலை போட்டாச்சு. விசிலை போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ரொம்ப குழையாக வெந்துடக்கூடாது. மொச்சை வெந்திருக்கணும், முழுசாகவும் இருக்கணும். மண்டி வைக்கும் போது வெண்டைக்காய் தனியாகவும் மொச்சை தனியாகவும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் 2 விசில் வச்சுட்டு அது குக்கரை இறக்கி வச்சிடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு இப்போ சட்டியை வச்சு வேறு இன்னொரு சட்டியில் வச்சு வெண்டைக்காய் அதில் கொட்டுவோம். வெண்டைக்காயை சட்டியில் கொட்டி சட்டி காஞ்சிருச்சு. வெண்டைக்காயை கொட்டி எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த சூட்லேயே வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தான் ஒன்று பிசு இல்லாமல் இருக்கும். போட்ட உடனே அதில் ஏற்கனவே கழுவி வச்சுருக்க தண்ணி சத்து இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றினா பிசுன்னு இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெறும் வெண்டைக்காயை மட்டும் போட்டு கிண்டிட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஊற்றவே இல்லை, வெறும் வெண்டைக்காயை போட்டு இப்போ கிண்டிடலாம். கிண்டி அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கிடலாம். நல்லா அடுப்பை நல்லாவே எரிய விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த ஈரப்பசம் இல்லாமல் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நல்லா அந்த பச்சை இது இல்லாமல் நல்லா வதங்கிடும். கருவை விட்டுறாமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கரெக்டான வதக்கிட்டேன். ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். எப்போதுமே வெண்டைக்காய் வதக்கையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. வெறிச்சட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அப்போ தான் அந்த பிசு வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்குது. இப்போ அதை இறக்கி வச்சிடலாம். நல்லா வதக்கிடுச்சு. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு சட்டியை வச்சு சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் அந்த மண்டிக்கு தாளிக்கிற அளவுக்கு எவ்வளோ எண்ணெயோ எண்ணெய் ஊற்றுறேன். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு.
அது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், கடுகு, கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் உண்டு, கொஞ்சமாக 2-3 போட்டால் போதும். அதை நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வரமிளகாயை போட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயை அதில் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு அதே ஒரு கிண்டு கரண்டியில் நல்லா கிண்டிட்டு கிண்டியாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுருவோம். பச்சை மிளகாயும் போட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிஞ்சிரும். கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு ஒரு செகண்டு கிண்டிட்டு அடுத்து வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். பூண்டு நச்சு வச்சுருக்க பூண்டை போட்டு வதக்கிட்டு பூண்டு போட்டாச்சு. பூண்டு வதங்கிடுச்சு. அதுக்கு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழமாக இருக்க தக்காளி சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் போல் உப்பு போட்டோம். கல் உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தட்டை போட்டு மூடிட்டோம்னா நல்லா வதங்கிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டோம்னா அந்த ஹீட்டே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி இந்த தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி கரண்டியில் லேசாக நசுக்கி விட்டோம்னா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சிருச்சு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நீ அடுத்து வந்து அதுக்கு தேவையான மசாலாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள் சொல்லுவாங்கள்ல, அது 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அந்த எண்ணெயிலே அதை மசாலாவோடு சேர்த்து கிண்டிட்டு அதிலே வெண்டிக்காயை போட்டு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டிட்டு புளியை வந்து கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணி, இந்த அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதை அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மொச்சை வந்து வெந்திருக்கு பாருங்கள். முழுசாகவும் இருக்கணும், குழஞ்சிரவும் கூடாது. இப்படி அமுங்கிடுது. இதே கரெக்டான பதம். மொச்சை தனியாக தெரியணும். மொச்சை தனியாக, வெண்டைக்காய் தனியாக. வெந்த உடனே ரெண்டும் ஒன்றும் சேரக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். எடுத்து சாப்பிடும்போது வெங்காயம், மொச்சை, வெண்டைக்காய் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழையவும் கூடாது. வெண்டைக்காய் தனியாக தெரியணும், மொச்சையும் தனியாக தெரியணும். இப்போ கரெக்டான அளவு வெந்துருந்தது. இப்போ வச்சு தாளிச்சாச்சு, எல்லாம் போட்டாச்சு, மூடி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் வெந்து எடுத்துட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணியோட தான் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கொலன்னு தண்ணியோட தான் இருக்கணும். அந்த மண்டி வந்து தண்ணியோட தான் இருக்கணும். இறக்க போகும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கலாம். நான் மல்லித்தலை போடலை. மல்லித்தலை போட்டு இறக்கும் போது இறக்கி வச்சுக்கலாம். இது சாம்பார் சாதம், பழைய சாதத்துக்கு இதில் இருக்க பச்சை மிளகா, அந்த மொச்சை, வெண்டைக்காயெல்லாம் பழைய சாதத்தை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவுமா இருக்கணும். இதே பதம். அந்த மொச்சையும் வெண்டைக்காய் எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது வெந்துருச்சு. எல்லாமே வந்துச்சு, கரெக்டாக இருக்குது. குழையவும் இல்லை, தனித்தனியாக தெரியுது. எடுத்து இப்போ அதை மாற்றி வேறு இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படித்தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியும் இதுவும் மொச்சை வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரமாக, ரொம்பவும் காரம் இருக்காது. புளிப்பு, காரம், மொச்சை எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும்.